பெரிய அரசாங்கம், பெரிய நாகரிகம் அப்படின்னு பேசுகிறப்போ எல்லாருமே எகிப்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. எகிப்து பார்த்தீங்களா பெரிய நாகரிகம் அப்படிம்பாங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னா, ஒரு கட்டுமானம், பொருளாதாரம், வளம் இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ எகிப்துங்கிறது ஒரு பெரிய நாகரிகம் தான். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எகிப்திய நாகரிகத்தின் காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் வந்து வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாது. ஏன்னா எகிப்திய நாகரிகம் வந்து அடிமைகளை அடிப்படையாக கொண்ட நாகரிகம். பெரும்பாலான மக்கள் வந்து தங்கச் சுரங்கங்களில் வேலையை வாங்கி கொல்லப்பட்டாங்க. உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வெளியே வர முடியாது. உலகத்திலேயே ரொம்ப மோசமான வேலை பார்க்கக்கூடிய இடம் தங்க சுரங்கம். பொதுமக்களை அடிமைகளாக்கி தங்கச் சுரங்கங்களில் வேலையை வாங்கி அவங்க கொல்லப்பட்டு அந்த வளத்தில் உருவானது தான் எகிப்திய நாகரிகம். அதே மாதிரி அடிமை வர்த்தகம்ங்கிறதும் அவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ எகிப்திய நாகரிகம்ங்கிறது ஒரு ரொம்ப அடிமை நாகரிகமாக இருக்குது. அதன் காரணமாகத்தான் அவங்களால பிரமிடுகளை வந்து உடனடியாக கட்ட முடிஞ்சது. எகிப்திய நாகரிகம்னா பிரமிடு உடனே அவங்களால அவ்வளோ பெருசு கட்ட முடிஞ்சதுன்னா லட்சக்கணக்கான அடிமைகளை வந்து கொன்று குவிச்சு தான் வந்து அங்கே அந்த பிரமிடுகளை கட்டினாங்க.